defense radars, which is used to detect the aeroplanes or missiles. Hey guys, welcome to the Tamil workshop. நான் சிவா. போன வீடியோல ஒரு ஸ்பீக்கர் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த வீடியோல அந்த ஸ்பீக்கரை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த தமிழ் ஒர்க்ஷாப் நான் சிவா. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் போர்டு. இந்த போர்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே வேணா நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த போர்டு ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். பட் போன வீடியோ நீங்கள் பார்க்கலனா இது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதனால் போன வீடியோ நான் மேலே கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது 2 பின் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஒன்று, கிரவுண்ட் ஒன்று கொடுத்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் 3 பின்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆடியோ அவுட்புட் பின்ஸ். போன வீடியோவில் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கில் 3 பின்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். என்னென்ன பின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல், ஆர், கிரவுண்ட் அப்படின்னு 3 பின்ஸ். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பின்ஸை இந்த 3ஓட கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எல் வந்து எல் அவுட்டோட, கிரவுண்ட் வந்து கிரவுண்டோட, ஆர் வந்து ஆர் அவுட்டோட. இதோ சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது, அதை பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். இந்த சர்க்கிள் பண்ணியிருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் கண்டிப்பாக போடணும் அவசியம் கிடையாது. இது நம்ம பேட்டரியோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறது தான். வேணும்னா போட்டுக்கோங்க. கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 1000 மைக்ரோஃபேரடுக்கு மேலே எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இந்த சர்க்யூட் படி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த ஒயர்ஸில் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பீக்கரை நம்ம பாக்ஸ்குள்ளே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நியூவாக ஏதாவது ப்ளூடூத் டிவைஸ் இருக்கா அப்படின்னு ஸ்கேன் பண்ணும். BTSS1 அதுதான் இந்த டிவைஸோட பேர். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கனெக்ட் ஆன உடனே நம்ம ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் கேட்கும், ஒரு மியூசிக் வரும். அந்த சவுண்ட் வந்துருச்சுன்னா நம்ம பேர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பேர் ஆன உடனே நம்ம ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பேர் ஆகிடுச்சு. இப்போது வீடியோ செக் பண்ணுவோம். நம்ம நினச்ச மாதிரி இது நல்லா ஒர்க் ஆகுது. இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம். மோஸ்ட்லி எந்த ஒயரும் ஒன்றுத்துக்கு ஒன்று டச் ஆகாமல் காண்டாக்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்பீக்கரை போட்டு இல்லை க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அண்ட் ஃபைனலாக முடிஞ்சவொடனே இன்னொரு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சர்க்யூட் மட்டும் உங்களுக்கு புரியல அப்படின்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எந்த ஒயர்ஸ் லூஸ் காண்டாக்டில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா போர்டு காலி. அடுத்து உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் இதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எங்கள் வீடியோஸில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்ப்போம். குட் பை. Welcome back. This is Creative Director and I'm Shiva. We are making projects and prototypes. In this video, we are going to convert a normal keyboard into a super cool keyboard. Everyone for supporting me. If you didn't subscribe to my channel yet, hit the subscribe button and press the bell icon. Only then you will be notified whenever we are uploading a new video. At the end of the video, I have given the hint for the next video. If you can find, comment.